வெல்கம் டு அவர் சேனல். டெய்லி நம்ம ஆயில் யூஸ் பண்ணி தான் குக் பண்ணுறோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வித்தவுட் ஆயிலில் எப்படி குக் பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னன்றதை பார்க்கலாம் வாங்க. நீங்கள் 2 வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சுரக்காய், இன்னொன்று சீனி அவரைன்னு சொல்லுவாங்க, ஒரு சில இடத்துல கொத்தவரங்கான்னு சொல்லுவாங்க. இந்த 2 காய்களுக்கு தேவையான வேர்க்கடலை, அதர் பல்சஸும் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம குக் பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை நீங்கள் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. நல்லா இப்போது ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் வச்சுட்டு சின்ன சின்ன நறுக்குன சுரக்காய் வந்து போட்டுக்கலாம். போட்டு நறுக்குன வெங்காயத்தை போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். அதை கொஞ்சம் கலக்கிட்டு நான் இந்த குக்கர்லேயே வந்து சீனி அவரையும் வச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். விசில் போட்டுட்டு இது வந்து நமக்கு 2 விசில் வந்தாவே போதும். நமக்கு 2 விசில் வரதுக்குலாம் தேவையானதில் நம்ம கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கலாம். கொஞ்சம் வேர்க்கடலை எடுத்திருக்கேன், 3 பல்லு பூண்டு, 2 காஞ்ச மிளகாய் விதை எடுத்திருக்கேன். இதுக்கும் 2 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். என்னென்ன சேர்த்துருக்கேன்னா, கடலைப்பருப்பு, கொள்ளு பயிறு, கருப்புளுந்து, கொஞ்சம் எல்லோ எடுத்திருக்கேன். இது நம்ம கொஞ்சம் கொரன்னு அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு நம்ம சீரகம், கொஞ்சம் நமக்கு பெருங்காயம், ஒரு 2 சிட்டிகை பெருங்காயம் போட்டால் போதும். இது நம்ம ஒன்றும் பாதியமாக நம்ம அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, வேர்க்கடலை அரைச்சிக்கலாம். ஒன்றும் பாதியமாக காஞ்ச மிளகாய், பூண்டு, வேர்க்கடலை, கொஞ்சம் பெருங்காயம் போட்டிருக்கேன். ஒன்றும் பாதியமாக நம்ம இதை கொஞ்சம் அரைப்பட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது 2த்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. 2 விசில் வந்த உடனே கொஞ்சம் ப்ரெஷர் போட்டு ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம இந்த சீனி அவரை வேக வச்சு எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த சுரக்காய் வந்து நல்லா வெந்துட்டுருக்கு. ஒரு கடாயை வச்சுட்டு நான் ஆயில் எதுவும் போடலை. சுரக்காய் வந்து நம்ம ஃபுல்லாக ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்ச வேர்க்கடலை போட்டுட்டு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு கொத்தமல்லி போட்டுட்டா நமக்கு எண்ணெய் இல்லாத சுரக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அதே கடாயிலே நான் சீனி அவரை போடுறேன். சீனி அவரை போட்ட பிறகு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஹை ப்ரோட்டீன் பல்சஸ் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் எண்ணெயில் சீனி அவரை நமக்கு ரெடி ஆகிடுச்சு. என்னோட ஸ்டைலில் ஒரு சின்ன கொஸ்து செய்ய போகிறோம். அதுக்கு வந்து சின்ன வெங்காயம், பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இது கொஞ்சம் நுணுக்கி எடுத்துக்கலாம். நம்ம ஒரு தக்காளியை நல்லா சின்ன சாப் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் நான் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் தான் எடுத்திருக்கேன். அது 1 டீஸ்பூன் தேவையான அளவு போட்டுக்கோங்க. இடித்து வச்சு சின்ன வெங்காயம், பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வந்து கையிலேயே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் புளியும் கரைச்சி வச்சது தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா எண்ணெய் இல்லாத கோஸ்து ரெடி ஆயிடுச்சு. டெய்லி நம்ம வீட்டில் ஆயில் யூஸ் பண்ணி தான் நம்ம குக் பண்ணி சாப்பிட்றோம். அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆச்சு இந்த வித்தவுட் ஆயிலில் நம்ம சாப்பிடணும். நம்ம டெய்லி நம்மளால் வித்தவுட் ஆயிலில் சாப்பிட முடியாது. வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுறவங்க எல்லாருமே இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வெயிட் லாஸ்க்கு உங்களுக்கு இது ஹெல்ப் பண்ணும். இது ஹை ப்ரோட்டீன் உங்களுக்கு. ஏன்னா நம்ம வந்து கொள்ளு பயிறு, எள்ளு, கடலைப்பருப்பு,
அதை யூஸ் பண்ணி தான் நம்ம லன்ச் மீலை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.